அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். ரோஜா, ரோஜா, ஏன் அழற? எனக்கு பயமா இருக்கு சார். அழாத ரோஜா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ அழறத பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா மத்தவங்க அந்த வேலையை கொடுத்துடுறாங்க. ரோஜா, அழாத ரோஜா, நீ அழவே கூடாத. இங்க பாரு ரோஜா, மலரும் கௌஷிக்கும் போன் பண்ணி சொல்லனா எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிருக்காத. நீ எனக்கு போன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லிருக்கலாம்ல. நான் வர வரைக்கும் வாசல்லையவா உட்கார்ந்திருப்ப? இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? அந்த நேரத்துல எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனாலதான் வாசல்லையே உட்கார்ந்துட்டேன். உங்களை நினைச்சு நான் எங்க இருந்தாலும் எனக்கு அந்த இடம் சொர்க்கம் தான் சார். ரோஜா, உன்னை இங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். நீ எனக்காக இதெல்லாம் தாங்கிக்க வேண்டாம். நம்ம தனி வீடு பார்த்து போயிடலாம். நீ அங்க சுதந்திரமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். உன்னை கேள்வி கேட்கவோ கேலி செய்யவோ அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நீ ஒரு வார்த்தை சொல்லு, நாளைக்கே நான் தனி வீடு பாத்துறேன். ஐயோ வேண்டாம் சார். நான் இந்த குடும்பத்துல வாழதான் வந்திருக்கேன் சார். இந்த குடும்பத்தை பிரிக்க வரல. ஆனா பாட்டி யசோலாம் உன்னை தப்பா நினைக்கிறாங்களே. நினைச்சிட்டு போகட்டும் சார். அதனால நான் ஒன்னும் குறைஞ்சிட்டு போறது இல்ல. இப்பெல்லாம் பெரிய குடும்பத்தை பாக்குறதே அபூர்வமா இருக்கு சார். இந்த குடும்பத்தை உடைச்சு ரெண்டா பிரிச்சுட்டு போக 5 நிமிஷம் ஆகாது. ஆனா மறுபடியும் இப்படி ஒரு குடும்பத்தை நம்மளால உருவாக்க முடியுமா சார்? சார், முதல் நாள் வாசல்ல போட்ட கோலத்தை அழிக்கவே பொண்ணுங்க எல்லாம் மனசு கஷ்டப்படுவாங்க சார். ஆனா இது அத்தை பார்த்து பார்த்து உருவாக்குன குடும்பம். அதை விட பெரிய விஷயம், நீங்க இந்த வீட்டுல இல்லைன்னா அத்தை மனசு உடைஞ்சு போயிடுவாங்க சார். ஒரு நாளைக்கு 10 தடவையாவது அர்ஜுன் அர்ஜுன் உங்க பேரை தானே சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து உங்களை பிரிச்சு கூட்டிட்டு போனோம். அடுத்த 7 ஜென்மத்துக்கும் அந்த பாவம் என்ன சும்மா விடாது சார். உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கும் போது கூட நான் சந்தோஷப்படல சார். ஆனா இங்க வந்து எல்லா உறவையும் பார்த்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் ஆதரவு இல்லாதவ இல்ல, எனக்கும் 4 பேர் இருக்காங்கன்னு மனசுல ஒரு தைரியம் வந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல நீங்க எனக்கு புருஷனா கிடைச்சிருக்கீங்க. இந்த குடும்பம் இல்லைன்னா நீங்க ஏது சார்? எனக்கு உங்களுக்கு கொடுத்தது அத்தையும் இந்த குடும்பமும் தானே. அதனால எந்த சூழ்நிலையிலும் இந்த குடும்பம் பிரிச்சிடக்கூடாது சார். அதுக்கு எந்த வகையிலும் நான் காரணமா இருக்க மாட்டேன் சார். ரோஜா, நீ சொல்றது எல்லாம் சரிதான். ஆனா எல்லாரும் சேர்ந்து உன்னை காயப்படுத்தும் போது என் மனசு கஷ்டப்படுதே. சார், கொஞ்ச நாள் தான் சார். அஸ்வினுக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம் நடந்துட்டா எல்லாம் சரியாயிடும். இந்த 4 செவத்துக்குள்ளேயே ஒருத்தர் ஒருத்தர் பேசாம இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் பேசிக்கலாம், சேர்ந்துக்கலாம். ஆனா இங்க இருந்து பிரிஞ்சு போயிட்டா அது நடக்காம போயிடும் சார். உள்ள இருந்தே போராடுவோம். கண்டிப்பா இவங்க எல்லாருமே நம்மள புரிஞ்சுப்பாங்க சார், புரிஞ்சுப்பாங்க.